25/2018. வணக்கம் இனிய வணக்கம் அன்பு சோதரி 2026 ஆண்டிலே அதாவது 5வது மாதத்திலே 20வது நாள் என்று ஒரு பாடலை எடுத்து பாடிய அன்பு சோதரிக்கு நன்றிகளை சொல்லுங்கள். அன்பான அன்பு உள்ளங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். எதிர்பார்ப்பு வார்த்தையில் சொல்லுவதற்கு அடியேனி சிவனே உன்னை போற்றிட, அடியேனி சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிட, அறியாமை அறிந்தே வாழ்பவனை மாயத்தின் வாயிலில் விழுந்தவனை நீயே காப்பாற்று. சிவனே உன்னை போற்றினே. சிவனே நீ அல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நீ என்னை காப்பவன். நீ எமக்கு எவ்வளவு முக்கியமோ என்னை காத்து அருள்வது எல்லாமே உனது பொறுப்பு. என்னை வாழ வைப்பதும் என்னை வாழா விடுவதும் உன்னை பொறுத்தது. உன்னிடம் தஞ்சம் என்று வந்தவரை நிச்சயமாக நீ வாழ வைப்பாய் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இன்றைய உலகத்தில் இப்படி எல்லா விலைகளையும் உயர்த்தி நீ போடும் நாடகம் சரியா? சற்றே சிந்தி சிவா, சற்றே சிந்தி சிவா. ஆடல் அரசன் ஆட விரியும் மின்னல் உரையது கங்கை தலையில் சூட எரியும் கரையே. வெற்றி கொண்டே சேர்ப்பவன் நீயே சிவனே, இணையாளும் சிவனே உன்னை போற்றினே. சிவா, நீ காப்பது உண்மை, ஆனால் என்னை காப்பதாக தெரியவில்லை. இன்றைய காலகட்டத்தில் இந்த வேகமாக உயர்ந்து செல்லும் விலைவாசியில் எனக்கு கிடைக்கும் ஊதியமோ ஆமை போல் மெல்லிசாக உயர்கின்றது. அந்த ஆமை வேகத்தில் உயர்கின்ற இந்த ஊதியத்தை வைத்து ஆகாய வேகத்திலே பறந்து செல்லுகின்ற விலைகளை எப்படி எம்மால் பிடிக்க முடியும்? முருகன் உன் மகன், விநாயகரும் உன் மகன். யார்தான் என்னை காக்கப் போகிறீர்கள்? சிவனே காத்தவரும். எம்மால் வாழ முடியவில்லை, வாடகை கட்ட முடியவில்லை, வாகனம் இருந்தால் அதற்கு பெட்ரோல் அடிக்க முடியவில்லை, வீட்டிலே உண்ண முடியவில்லை. உண்ணுவதை தவிர்த்தால் 2 தடவை தான் இப்போது உண்ண முடிகிறது. காசில்லை.
சிவனே, நீ காப்பவன், காக்க வேண்டியது உன் கடமை. நீ காப்பதாக சொல்லி நீ எங்களிடமிருந்து பணத்தை பெறுவது நியாயமா? நீ கடவுள் என்றால் எதற்காக எங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்கிறாய்? சொல்லு, நீ சொல்லு, சொல்லு. நீ கடவுள் என்றால் தர வேண்டியவன் அல்லவா? தர வேண்டியவனே எங்களிடமிருந்து பணத்தை பறித்தால் எப்படி நம்மால் வாழ முடியும்? இதை நீயே எனக்கு வந்து சொல்லு சிவா. சிவா, என்னை காக்கும் சிவனே. தேங்க்யூ சிஸ்டர்.